உங்க இடத்துக்கு சொத்து வரி அவர் கட்டிட்டு இருக்காரு. எங்க அப்போ அவருனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு சொத்து வரி கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு தான். நான் அதுதான் நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். என்னோட இடத்துல அவனுக்கு எப்படி இன்னும் அலோவ் பண்ணீங்க? பத்திரம் எல்லாம் என் பேரில் இருக்கும்போது என்கிட்ட கேட்காம என்கிட்ட என்ன கன்சல்ட் பண்ணாமல் அவனுக்கு எப்படி நீங்கள் சொத்து வரி போடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் அவன் பேருக்கு கொடுக்கல, அவன் நடத்துகிற ஸ்கூலுக்கு நாங்கள் டேக்ஸ் வாங்கணும். அதனால அது அவருக்கான இதா தானே சார் மாறும் அது. மாற முடியாது மேடம். பேப்பர் சேலரி இவங்க பேர்ல இருக்கு. ஓகே. பேப்பர் சொத்து அடிமான பேப்பர் இவங்க பேர்ல இருக்கு. அவர் வரி கட்டுறாரு ஸ்கூல் பேர்ல கட்டுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு வச்சிருந்தாரு, இப்போ ஒரு போர்டு வச்சிருக்காரு. இதுதான் பிரச்சனை. இப்போ ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னே மகேஸ்வரா ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அதோடைய போர்டெலாம் எடுத்துட்டு இப்போ புது போர்டு வச்சிருக்காரு. அதோடைய போர்டெலாம் எங்ககிட்ட. உங்க சொத்துக்கு நீங்க தானேமா வரி கட்டணும். அது ஒன்று தான் நீங்க வீடுக்கு வரிய கட்டலையா? இனிஷியலி வந்துட்டு ஒரு 2 வருஷமும் கூட அவங்க வெர்டிகோக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி மயங்கி எந்திரிச்சாலே அவங்களுக்கு தலை சுற்றும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீக்யூப்பரேட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வருடங்கள் வந்துட்டு ஆச்சு. ஸோ அதனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் அவனுக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான்